இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னே சொல்லலாம், டியூக் 160. இதோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அப்புறம் MT-15ஓட அந்த ஃபைட்டை எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வண்டியை வாங்கணுமா வேணாமா, அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். வெல்கம் டு ரவ் நைட்ரோ. KTM டியூக் 160 பார்த்த உடனே உங்களுக்கு மனசில் படுறது இந்த டிசைன் தான். பிகர் சிப்லிங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சூப்பராக வெல் எக்ஸிக்யூட்டடாக இருக்குது. உங்களுக்கு பெயிண்ட் குவாலிட்டியில் ஆரம்பித்து வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வரைக்கும் எங்கேயுமே பெரிய குறையே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இன்ஜின் இப்போ சின்னதானனால இன்ஜினுக்கு மேலேயும் டேங்க்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து ஒரு சைடு இக்னிஷன் காயில் சைடில் வந்து ஒரு பிளாஸ்டிக் வச்சு அடைச்சிருக்காங்க. அதனால் அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியல, பட் பக்கத்தில் பார்க்கும்போது தெரியுது. அதர் தன் திஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டிசைன் வைஸ், லுக் வைஸ், அந்த ப்ரீமியம் ஃபீல் வைஸ் உங்களுக்கு வந்து பெரிய குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. டிசைன் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்களே சொல்லுங்கள். ஜென் 2 டியூக்ஸ் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்றதை நான் நம்புகிறேன். அடுத்து வண்டியோட ஹார்ட் என்ஜின். இந்த இன்ஜினோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 125, 200 அதோட பேஸில் இருந்து தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ், கிராங்கேஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் அப்படியே தான் இருக்குது. பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாக்ஸில் ஆரம்பித்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய 125 மாதிரியோ 200 மாதிரியோ உங்களுக்கு வந்து டிஓஹெச் செட்டப் கிடையாது, எஸ்ஓஹெச் செட்டப் தான் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த பழைய வண்டியோட கேரக்டர் ரீட்டைன் பண்ணுன்றதுக்காக இன்னுமே ஷிம் டைப் வால் கிளியரன்சஸ் தான் ரன் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் கோலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 250ல் எஸ்ஓஹெச் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கிடச்சிச்சு, என்னெல்லாம் லேர்னிங்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் போட்டதாக சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக அதுவும் தெரியுது. இன்னும் ஒரு மெயின் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூக் 200 கம்பேர் பண்ணும்போது இன்னும் 3 டீத் ரியரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஷார்ட்ரான கியரிங் வந்து இது ரன் பண்ணுது. ட்ராக்டபிலிட்டி செம்மையாக இருக்குது. நீங்கள் 50, 40ல் கூட 5th கியரில் வச்சு இழுத்துட்டு போகலாம். 6th கியருமே 3000, 4000 RPMல ட்ராக்டபிளாக இருக்குது. அதில் குறையே இல்லை. ப்ரீவியஸ் ஜென் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் அது ஒரு சின்ன பூஸ்ட்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம். பவர் டு வெயிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறனால. இன்ஜினில் வைப்ரேஷன்ஸும் பெருசாக இல்லை. நீங்கள் வந்து ஷார்ட் கியர்டாக இருக்கிறனால அடுத்தடுத்த கியர் டக் டக்குன்னு உங்களுக்கு கேட்கும். பட் வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லை. இன்ஜின் ஸ்ட்ரெயின்டாக பெருசாக ஃபீல் ஆகலை. அதே மாதிரி அவுட்ரைட்டாக உங்களுக்கு ஆக்சலரேஷன் இருக்கா, அப்ரப்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா அந்த விவிஏ இருக்கிற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த டியூவல் கேரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதுவாக லீனியராக தான் ஏறுது. இன்னொரு வகையில் நீங்கள் ஹார்டாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளச் வந்து ஸ்லிப்பர் கிளச் அக்ரெசிவாக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் வந்து நல்லா ஸ்லிப் பண்ணி விடுது. அதேமாதிரி ஹையர் ஆர்பிஎம்ஸில் அந்த சவுண்டு நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது மோர் தென் அடிக்குவேட். நல்ல ஃப்ளிக்கபிலிட்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து ஈஸியாக சிட்டி டிராஃபிக்லாம் டேக்கிள் பண்ணலாம். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 90 தாராளமாக க்ரூஸ் பண்ணிட்டு 100 கொஞ்சம் புஷ் பண்ணி. பட் இந்த மோட்டர் சைக்கிளோட பெரிய நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி போகும்போது தான் தெரியுது. நீங்கள் ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து 6th கியரில் டாப் ஸ்பீடை ரீச் பண்ணுது. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 120 km/h. இந்த ஸ்பீடில் 6th கியரில் உங்களுக்கு 10,500 ரெவல்யூமீட்டரை தட்டிடுது. ஸோ அது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கஷ்டமாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா 120 டாப் ஸ்பீடுன்றது MT-15 கம்பேர் பண்ணும்போது கம்மி. டாப் அண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் வாண்ட்டை தான் வைக்குது. அதர் தன் திஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வருது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வருது. ஆனால் இது ஒரு சிம்பிளான டிஎஃப்டி கன்சோல் தான், கலர்ட் கிடையாது. வெயிலில், உச்சி வெயிலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால நான் இதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் நான் இந்த மோட்டர் சைக்கிளில் ரொம்ப அசந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹேண்ட்லிங் தான். பழைய டியூக்கோட சாசியும் புது எல்டர் சிப்ளிங்ஸோட எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டிஸ்க்கு, அப்புறம் அந்த அலாய்ஸ், லைட் வெயிட் அலாய்ஸ் 390லேருந்து எடுத்த அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது. வண்டி வந்து செம்ம ஃப்ளிக்கபிளாக இருக்குது. அன்ஸ்ப்ரங் மாஸ் வந்து சுத்தமாக தெரியல. வண்டி இப்படி நினச்சிங்கன்னா தூக்கி போடுது. எம்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எஃபர்ட் இருக்குது. பட் பழைய 125 கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. எஸ்பெஷலி இது அந்த வண்டிங்க 125 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஷார்ப்பரான ரேக் ரன் பண்ணுது. அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஷார்ப்பாக இருக்குது. டயர்ஸ் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் 10 mm குறைச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த மோட்டர் சைக்கிள் வந்து
செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது, செம்ம ஃப்ளிக்கபிளாக இருக்குது. ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் அந்த டியூக்கோட நேச்சர் அப்படியே இருக்குது. இன்னொரு விஷயமா ஆட் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா WP சஸ்பென்ஷன் ஆட் பண்ணல. இப்போ வந்து என்டியூரன்ஸ் ரன் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம WP இல்லாமல் வேறு ஒரு யூனிட்க்கு மாறினது. அதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஃப்ரண்ட் அண்ட் நல்லா ஃபீட்பேக் ரிச்சாக கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து சின்ன சின்ன விஷயமா ஆட் பண்ணோன்னா இது வந்து ஜென் 2 டியூக்கை பேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தென் வண்டியே கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7089 தான் கிக் இன் ஆகுது. பட் அப்போயுமே ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட்னே சொல்லலாம். நான் வந்து ஒரு Yamaha பைக் தான் ஓன் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஆஃப்டர் டிரைவிங் த நியூ டியூக் 160 இது வந்து மச் மோர் ஃப்ளிக்கபிளாக இருக்குது. லைக் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் ரைடராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு டியூக்கை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் டியூக் 160. ஒரு சிட்டி ரைடுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணோன்னா தாராளமாக யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சூஸ் டியூக் 160. ரொம்ப ஈஸியாக ஃப்ளிக்கபிள் ஆகுது. நீங்கள் வண்டியை எங்கே இழுப்புக்கெல்லாம் ஈஸியாக வருது. Yamahaவோட டாப் அண்ட் அளவுக்கு வருதான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் இந்த வண்டியில் ஒரு கான்னு சொன்னோன்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ அதர் தேன் ஹீட்டிங்காக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 அந்த மாதிரி ஹெவியாக ஹீட் ஆகக்கூடிய வண்டிக்கு செஞ்ச ரேடியேட்டர் இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா Yamaha பைக்ஸோட அதிகம். அது மட்டும் இல்லாமல் 10 cc-யும் அதிகம். ஒரு வகையில் அந்த VVA இல்லாதனாலும் இந்த சாசியில் இருக்க சேஞ்சஸ்னாலையும் இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறனாலையும் மைலேஜ் நல்லா எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் KTM கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 40 km/L. அதுக்கு அதிகமாக அது கம்மியாக நீங்கள் ரைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து பழைய ஜென் இன்ஜினோட காம்போனன்ட்ஸை ஷேர் பண்ணுறதுனால மோட்டர்ஸ் சர்வீஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. KTM வந்து புதுசாக 10 years வாரண்ட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் ஒரே விஷயமா இவங்க SOHCக்கு மாற்றியும் அந்த அட்வான்டேஜுக்காக ஷிம்வால் கிளியரன்ஸை அப்படியே வச்சுருக்காங்க. ஷிம்வால் கிளியரன்சஸ் KTM ஷோரூம்ஸ் சில நேரம் கஷ்டப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த மோட்டர் சைக்கிளை வந்து பார்க்கணுன்னா இதோட ஹேண்ட்லிங் ப்ரீமியமாக பெரிய பைக் மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. லுக்ஸ் சொல்லவே தேவையில்ல, செம்ம குட் லுக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் நிக்கு ப்ரோ சொல்ல சொன்னார். பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த டாப் எண்டு தான். டாப் எண்டு மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா பேர் வந்து MTயை விட இதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாத இடத்துல சண்டை உருவாகிருக்கு. பட் பெரிய சங்கை பிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை KTM இழந்துட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிளை வாங்குவீங்களா? இந்த இனிஷியல் ரஷ்ஷுக்காகவும் அந்த ப்ரீமியம் குவாலிட்டிக்காகவும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி டியூக்ஸ்னாலே அப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே வெறும் ஆக்சலரேஷனை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருந்துச்சு, எப்போவுமே டாப் எண்டை பேஸ் பண்ணதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி? இந்த மோட்டர் சைக்கிளை வாங்குவீங்களா மாட்டிங்களான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறை சொன்னதை மட்டும் நிக்கு ப்ரோவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. பின்னாடி தான் எங்கேயோ இருக்கிறாரு, வரதுக்குள்ளே ஓடிடலாம் சாய்.